9ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஜூலை 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் சிந்தாதிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜூலை 9ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய அந்த வேலை நிறுத்தத்தில் டாஸ்மாக் பணியாளர் சங்கமும் பங்கேற்க இருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான நோட்டீஸ் டாஸ்மாக் வேளாண்மை நிறுவனத்திற்கு முறையாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மதுபானம் சில்லறை வியாபாரம் செய்வதற்காக ஏறத்தாழ 8,000 பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த பணியாளர்கள் அனைவருமே ஒப்பந்த பணியாளர்களாக முன்பணம் பெற்று பாதுகாப்பு வைப்பு நிதி பெற்ற பின் பணியில அமர்த்தப்பட்டிருந்தாங்க. 22 ஆண்டுகளாக பணியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து கால வரை ஊதியம் வழங்கி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக டாஸ்மாக் பணியாளர்கள் தரப்புல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி இந்த முழு வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் தயாராக இருப்பதாகவும் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் இதற்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் கால வரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை துவக்க இருப்பதாகவும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.